இன்னைக்கு வீடியோ வந்து என்னன்னு நான் சொல்ல போகிறது இல்லை. இன்னொருத்தவர் இருக்கார், அவர் தான் பேசுவார். அவர்கிட்ட நான் கொடுக்குறேன், பேசுங்க. தேங்க்யூ சார். எப்போவுமே நான் டெம்ப்ளேட்டில் தான் ஆரம்பிக்க சொல்லியிருக்காரு. நான் இந்த சேனல்ல முதல்ல வீடியோ பண்றேன். மேலும் மேலும் உங்க சேனல் மேல போக என்னோட வாழ்த்துக்கள். அதுக்கு முன்னாடி ஒரு குட்டி ஸ்டோரி சொல்லுவாரு. அது சொல்றதுக்கு முன்னாடி ஒன்று நான் சொல்லிக்கிறேன். ஓப்பன் டாக் துர்ஸ்மே வீடியோமே ஆப்கா ஸ்வாகத் ஹே. என்னோட தாய்மொழியான தமிழ், சரி ஹிந்தியில நான் சொல்லிக்கிறேன். அதாவது இது என்னன்னா, வெல்கம் டு த அனதர் வீடியோ ஆஃப் ஓப்பன் டாக் பையன் தான் ஹிந்தியில சொன்னேன் சார். அந்த குட்டி ஸ்டோரி அவர் சொல்லுவாரு. சார் ஏதோ ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் நிறைய கண்டென்ட் சொல்றாங்க, அது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த மாதிரி வீடியோஸ் பண்ணு நிறைய சொல்றாங்க. நம்ம சேனலையும் ஒரு சேனலா மதிச்சு அவங்களோட ஒப்பீனியனை சொல்றாங்க. இந்த மாதிரி அதுல என்னன்னா, என்னோட நண்பர் ஒருத்தர் இப்போ ரீசெண்டா அவர் சொன்னாரு. அவர் என்னன்னா, இந்த மாதிரி த்ரிஷா பத்தின இப்போ வதந்திகள் போயிட்டு இருக்கு, அதை பத்தி நான் பேசண்டா அப்படின்னு சொன்னாரு. ஆக்சுவலாக என்ன பிரச்சனைனா, எனக்கு பிரச்சனையே பேச தெரியாது. அதுதான் என் பிரச்சனை. எனக்கு எது ஒரு கம்ஃபர்டபுள் ஜோன் இருக்கு. இப்போ தலைக்கு எப்படி இப்போ டேரக்ட் சிவா கிடைச்சாலும் அது மாதிரி தான் எனக்கும். எனக்கு ஒரு கம்ஃபர்ட் ஜோன் இருந்துச்சுன்னா அதை சுற்றியே தான் நான் பேசி ஈஸியாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏதோ ஒன்று சொல்லுவாங்க, கான்ட்ரவர்ஷியல். எவ்வளோ நல்ல வார்த்தை. கான்ட்ரவர்ஷியல் எனக்கு பேச தெரியாது. நாளை பின்னா நான் சொன்னது கண்டன எனக்கு பேசுனியா அப்படின்னு நீங்கள் கேட்கவா கூடாது. நான் பார்த்தோன்னு வச்சுருந்தாங்க, அப்படிலாம் பார்க்கக்கூடாது. அதுக்கு இப்போ நான் சொல்லிக்கிறேன். கம்ஃபர்ட் ஜோன்ல இருந்துச்சுன்னா நீங்கள் சொல்றது ஓகேவா இருந்துச்சுன்னா நான் சொல்றேன். அவங்க பேசுவோம். ஆமா சரி, இனிமே நான் இந்த கண்டென்ட்னா மட்டும் நான் வருவேன். ஏன்னா நாம இப்போ டைம் டிராவல் பண்ண போறோம். எஸ், டைம் டிராவல் பண்ண போறோம். 24 படத்துல சூர்யா சார் வந்து வாட்சை வச்சு டைம் டிராவல் பண்ணியிருப்பாரு. அனுபவம் விஷால் சார் வந்து மார்க்கண்டனி படத்துல வந்து டெலிஃபோனை வச்சு டைம் டிராவல் பண்ணிப்பாரு. ஆனா நாம இன்னைக்கு பண்ண போற டைம் டிராவல் ஆட்ஸை வச்சு நாம டைம் டிராவல் பண்ண போறோம். இந்த சேனலை பொறுத்த வரைக்கும் இந்த வீடியோ எக்ஸ்பிரிமெண்டலான வீடியோ. அதுக்கு முன்னாடி என்னோட இன்ட்ரோ கொடுத்துக்கிறேன். என் பேரு ஆட்ஸ் அபிதாப் மாமா. இந்த வாய்ஸ் உங்களுக்கு ஜப்பான் படத்துல கார்த்தி எவ்வளவு இரிட்டேட் பண்ணுவாரா அந்த மாதிரி இருக்கலாம். ஆனா வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டா போகறதுனால நீங்க கேட்கணும். இப்போ இந்த வீடியோ பார்க்குறவங்க நீங்க 2K கிட்ஸா இருக்கலாம், இல்லை 19 கிட்ஸா இருக்கலாம், 10 ஓகே, எப்படியோ ஓரளவு இந்த கண்டென்ட் வந்து உங்களுக்கு கனெக்ட் ஆகும். ஆட்ஸ் நம்ம பார்த்துக்கிட்டே தான் வரும், அப்பையிலேருந்தே பார்த்துக்கிட்டே தான் வரும். கண்டென்ட் மாறி இருக்கும், ஜென்ரேஷனுக்கு ஏற்ற மாதிரி இருக்கலாம். பட் ஆனா இப்போ இந்த ஆட் நமக்கு பிடிக்குதுன்னா அது மாதிரி நிறைய ஆட்ஸ் வந்துகிட்டே இருக்கும். ஆனா இந்த ஒரு ஆடு மட்டும்தான் பெஸ்ட் அப்படிங்கிற மாதிரியான வீடியோஸ் தான் இன்னைக்கு நாம பார்க்க போறோம். நீங்க நினைக்கலாம், இதெல்லாம் ஒரு கண்டென்ட், இதெல்லாம் பாஷை எடுத்து வந்து உடனே ஊர்ல இருந்து கூட்டிட்டு வந்து பேச வைக்கிறாங்க. ஆனா இந்த வீடியோ உங்களுக்கு கனெக்ட் ஆகும்னு ஒரே காரணத்துக்காக தான் என் பாஸ் அவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்காரு. வேணா ஒரு டெஸ்ட் வைக்கிறேன். இப்ப நான் ஒரு பாட்டு பிளே பண்றேன். அந்த பாட்டுக்கு நீங்க வெயிட் பண்ணாமையோ இல்ல பாடாமையோ எழுதிட்டீங்கன்னா என் பேரை மாத்திக்கிறேன். நிறைய பகவான். சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, தெரிஞ்சுக்கிட்டே தெரியாத மாதிரி கமெண்ட் பண்ணுவாங்க. சில்லித்தனமா கமெண்ட்ஸ் பண்ண கூடாது. கூடாதுதான். தெரியாதவங்களுக்கு பிரச்சனை இல்லை, தெரிஞ்சவங்களுக்காக தான் நான் சொல்றேன். ஓகே சார், பாட்டை ப்ளே பண்ணுங்க, நானும் சேர்ந்து வெயிட் பண்றேன். நடந்துச்சா? ஓகே, shall we go? ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போற வீடியோ என்னன்னா, அச்சா வாங்கோ கச்சா வாங்கோ. நான் பேசுறேன். நான் பேசக்கூடாதா? ஓ கைஸ், எனக்கு எடுத்து போறது மட்டும் தான் வேலை. பாஸ் சொல்லுங்க. ஏன்னா என்னதான் அவங்க அதாவது அந்த ஊர்ல மேக் பண்ணியிருந்தாலும் நாம ஃபுல்லாக நம்ம கார்ட்டூன் சேனலில் சன் டிவியில் கேடிவியில் இப்படி தானே பார்த்துருக்கோம். ஸோ நமக்கு தானே நிறைய மெமரிஸ் இருக்கும். இவங்க ஊரில் பண்ணதுனால இவனுக்கு நிறைய தெரியும். என்ன ஆக்சுவலி இவன்கிட்ட கேட்டு தான் என்னோட மெமரிஸை நான் சொல்ல போகிறேன். சொல்லுவான், இவன் புடவை எடுத்து போடுவான், அதை பற்றி நான் சொல்லுவேன்.
ஆனால் புடவை எடுத்து போகிறதாகணும் அந்த விளம்பரத்தை எடுத்து போட்டுருவான். அதை பற்றி நான் சொல்லுவேன். சரி, ஃபஸ்ட் என்னடா? கச்சா மேங்கோ ஷாப். கச்சா மேங்கோ. ஃபஸ்ட் இந்த ஆடை போய் பார்த்துட்டு வந்துருக்கேன். பார்த்தீங்களா, ஒரு ஹோல்சமாக இருந்துச்சா? கச்சா மேங்கோ பொறுத்த வரைக்கும் என்ன சொல்லணும்னா, அந்த ஜெராக்ஸ் கடையில் போய் அந்த பையன் வந்து அந்த மாங்காய் கொடுக்கும்போது ஒரே கச்சா மேங்கோ மிட்டாயாக விடும். ஆக்சுவலாக நான் நினச்சிருக்கேன், செகண்ட் ஸ்டாண்டர்ட் தேர்ட் ஸ்டாண்டர்டில் அந்த விளம்பரம் ஓடும். கார்ட்டூன் சேனலில் தான் எப்போவுமே கிடையாது கிடப்போம். நான் நினச்சிருக்கேன், போய்ட்டு இந்த கடையில் போய் இந்த மாங்காய் கொடுத்தோம்னா ஜெராக்ஸ் போட்டால் உண்மையாகவே வரும் அப்படின்னா சத்தியமாக நினச்சி பார்த்துருக்கேன். கண்டென்ட்டுக்காக இல்லை. எத்தனை பேர் நினச்சிருக்கீங்களோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஏமாத்து வேலை தான் இது மாதிரிலாம். பட் ஆனால் அது ரொம்ப இனோவேட்டிவாகவும் ரொம்ப எப்படி சொல்கிறது, ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக யோசிச்சிருப்பாரு. அதில் அடிச்சிக்க முடியாது. அப்போ ஹிந்திக்காரங்க எடுத்ததில்ல, இப்போ கிடையாதா? அப்போ அது ஒரு மறக்க முடியாத ஆட். நெக்ஸ்ட் என்னடா? பிக் பபிள் க்ரோ. பிக் பபிள் க்ரோ. ஆடை பார்த்துட்டு வந்துருங்க. பார்த்தீங்களா, கண்டிப்பாக ஞாபகம் இருக்கும். அந்த காக்கா வந்து ஷிப் போயிடும். அதுக்கும் உணர்த்தணும் அப்படிங்கிறதுக்காக பபுள் கம்மா போட்டுட்டு அதுலேருந்து அந்த முட்டையை விட்டு மேலே பறந்து அதில் போய் பேஸ்ட்டாக ஊற்றுறது. இதுவுமே ட்ரை பண்ணலாம், பார்த்துருக்கோம். அது அந்தளவுக்கு பெரிய முட்டைலாம் வராது ஊதுனா. ஸோ இதெல்லாம் இதுவும் ஒரு நல்ல ஆட் தான். நெக்ஸ்ட் என்னடா? பூமரு. எது? பூமர் சாக்லேட் ஃப்ளேவர்ஸ். பூமர் சாக்லேட் ஃப்ளேவர் பார்த்துட்டு வந்துருங்க. பார்த்தீங்களா, நான் புதக்குழியில் போய் விழுந்துருங்க. அது ஃபுல்லாக சாக்லேட் கொடுப்பவராக இருக்கும். விழுந்ததுக்கப்புறமா அது சாக்லேட் வேணும்னு கேட்கும். எல்லாம் வந்து அப்படி சேர்ந்து அப்படின்னு சொருகி கொடுப்பாப்புல, எல்லாம் எடுத்துக்க அப்படின்னு. அந்த டைமில் அந்த சேனலில் பார்த்துட்டு அந்த ப்ராடக்டை போய் வாங்கணும்னு ஆசைப்பட்ட காலங்கள்லாம் இப்போ இல்லை. எனக்கு வயசாகிட்டு இருக்கு சார், அது பண்ண முடியாது, கிடைக்காது அந்த நாட்கள். பூமரை பற்றி இவ்வளோ நேரம்லாம் போடுவான்னு தெரியல. நான் போடுவேன், ஏன்னா நான் ஒரு பூமர், சாக்லேட் பூமர். இது ஒரு நல்ல ஆட். என்னடா? நட்ராஜா பென்சில். நட்ராஜா பென்சில் ஆட் பார்த்துட்டு வந்துருங்க. பார்த்தீங்களா, அது வந்து ரன்னிங் ரேஸ் டைப்பில் ஒரு ஆடு. இதை வாங்குறப்ப நம்ம எப்படி இருந்திருப்போம் அப்படின்னா, நமக்கு நடக்கிற லிட்டரில் அந்த பிரச்சனையை வச்சு அந்த ரன்னிங் ரேஸ் நடக்கும். அந்த பென்சிலுக்கு சொல்கிறேன், குரூப் எப்போ பாரு உடஞ்சிக்கிட்டே இருக்கும். அதில் குரூப் சீக்கிரம் கரைஞ்சி போயிடும். வாங்கி ஒரு 3 நாள் 5 நாள் தான் இருக்கும். திடீர்னு பார்த்தா சீக்கிரம் உடஞ்சி போய்டும். பிரேக் ஆகிடும், பசங்க தான் உடச்சிடு. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்தை வச்சு ஒரு விளம்பரம் பண்ணியிருப்பாங்க நட்ராஜா. இப்போ நட்ராஜா பென்சில் பேசியாச்சு. நட்ராஜா ஆனால் அடுத்து வந்து கண்டிப்பாக அப்சரா பற்றி தான். தெரியுமா சார்? அப்சரா பென்சில் தெரியுங்களா? அந்த ஆடை பார்த்துட்டு வந்துருங்க. பார்த்தீங்களா, அப்சரா தான் அந்த எக்ஸ்ட்ரா மார்க்ஸ் ஃபார் ஹேண்ட் ரைட்டிங். எங்கள் சர்க்கிள், என் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ஸ்குள்ளே நாங்கள் பேசிப்போம். இப்போ நார்மல் டெஸ்டர்ஸ் எடுத்தோம்னா இப்போ 100க்கு வந்து ஒரு 70 எடுத்துட்டான்னு வச்சுங்களேன். ஏன்னா எப்பவுமே 60 மாதிரி தான் நடப்பேன். என்னடா எக்ஸ்ட்ரா மார்க்ஸ் ஃபார் ஹேண்ட் ரைட்டிங், அந்த டயலாக்ஸ் வந்து இன்னும் மைண்டில் நிற்கிதுன்னா தட்ஸ் அ நாஸ்டாலஜி ஃபீல் நினச்சிருப்பேன். அதே மாதிரி அப்சரா பென்சில் வாங்கிட்டு வந்து எழுதி கேவலமாக தான் எழுதியிருப்போம், ரொம்ப கேவலமாக எழுதியிருப்போம். மேம்கிட்ட காமிச்சு மேம் கையெழுத்து நல்லா இருக்கு, இன்னொரு எக்ஸ்ட்ரா 2 மார்க் போடுங்க நான் சொல்லியிருப்போம். நான் தான் சொல்லியிருக்கேன், எனக்கு ஞாபகம் இருக்கு. குழந்தை மூளை. அடுத்த இடனடா? கேட்பரி டைரி மில்க் ஷாப். கேட்பரி டான்ஸ் மாமியார் அண்ட் மருமகள் பார்த்துட்டு வந்து. பார்த்தீங்களா, இது வந்து
எல்லாருமே பார்த்துருப்போம். இது வந்து ரொம்ப பழசு இல்லை, இப்போ ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடிலாம் போட்டிருப்பான். இந்த விளம்பரம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இதில் வந்து அந்த அவங்களோட டான்ஸ், இந்த மருமகளோட அந்த மாமியாக்காரி அத்தைக்காரி இருக்காங்க, அவங்க வந்து பயங்கரமாக ஆடுவாங்க. யார் அந்த கண் இப்படிங்கிறது, இந்த இப்படி போடுற ஸ்டெப்பு எல்லாம் சூப்பராக இருக்கும். அதில் அந்த மாப்பிள்ளைக்காரங்க குதிரையில் உட்காந்துருப்போம், கொஞ்சம் தள்ளுமா சொல்றதுன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். இது ஒரு நல்ல ஆட். அடுத்த நாடா குளுக்கோஸ் சார், ஸ்டா வரும்ல அது. குளுக்கோஸ் ஸ்ட்ரா ஆட் பார்த்துட்டோம். பார்த்தீங்களா, இப்போ தான் இந்த ஆடு வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஆடு குளுக்கோஸில். இந்த ஆடு வந்து கரெக்டாக சம்மர் டைமில் போடுவோம். கரெக்டாக அந்த டைமில் போடணும், பசங்க வாங்கணும்னு அவங்க பிஸ்னஸ் மைண்டாக இருக்கும். பட் நமக்கு இது தெரியாது, நம்ம ஜாலியாக இருப்போம்ல, விரிக்கிற வலையில தான் நம்ம போய் விழுவுறோம் அப்படின்னு நமக்கு தெரியாமே இருந்த நாட்கள் அது, குழந்தைத்தனமான நாட்கள். நம்மளும் விளையாண்டுட்டு வெயிலில் விளையாண்டுட்டு கொஞ்ச நேரம் கார்ட்டூன் பார்ப்போம். கார்ட்டூன் பார்க்குற அந்த கேப்பில் இந்த ஆடு போடுவோம். இந்த வெயிலில் விளையாடும் போது இந்த ஸ்ட்ரா மண்டையிலேருந்து அந்த பவரை வந்து அந்த சன் வந்து உறிஞ்சிக்கிற மாதிரி இந்த ஸ்ட்ரா மண்டையிலேருந்து பொட்டு முடிகிற மாதிரி இருக்கும். அது குடிச்சோன்னா அவங்கள்ட்ட இப்படி தெம்பாக இருக்கும், பொட்டு சத்து நிறைஞ்சது, சக்தி முத்ரா குடும்பம் தெம்பாக இருக்கும். அந்த மாதிரி நமக்கு ஒரு ஃபீலை உண்டாக்குவாங்க. அதை போய் நம்ம ஆரம்பிச்சு வாங்குவோம். ஆரஞ்சு ஃப்ளேவர் ரொம்ப பிடிக்கும், வெறும் வாயிலே போட்டு பூஸ்ட் மாதிரி நக்கிட்டு இருப்போம். உங்களுக்கு எப்படின்னா இது நல்லா ஆகிடும். அடுத்த நாடா கேட்பரி ஜம்ஸ் சார். கேட்பரி ஜம்ஸ் சர்ப்ரைஸ். கேட்பரி ஜம்ஸ் சர்ப்ரைஸ் பார்த்துக்கலாம். பார்த்தீங்களா அந்த பால், அதில் ஃப்ரீயாக இருந்த அந்த பென்டன் இதெல்லாம், அந்த பொம்மைகள், அதை கலெக்ட் பண்ண காலங்கள்னு ஒன்று இருக்குது. அதான் ஒரு கலெக்ஷன்ஸ்க்குன்னு நிறையா அந்த இதெல்லாம் இருக்கும். எங்கள் டைம்லலாம் இந்த சர்ப்ரைஸு, கிண்டர் ஜாய் ட்ரெண்டர் ஜாயின் வந்து ஒரு பக்கம் சர்ப்ரைஸ் யாரா, ஒரு பக்கம் கிண்டர் ஜாய் யாரா, இவங்க 2 பேரும் ஆட்சி செஞ்ச காலங்கள் அது. அப்போ வந்து இந்த பென்ட்டை நாங்கள் வந்து சேனலில் பார்க்குறதோ கையில் ஒரு பொம்மையாக பார்க்குறதுங்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. பசங்களுக்கு வந்து ஒரு ஆர்வத்தை தூண்டுற மாதிரியான டாய்ஸை கொடுத்து ஏமாற்றி வாங்க வச்சு ஆட்ஸ் போட்டு சொன்னேன். ஏமாந்த காலம் அது. அந்த ஏமாதுங்கிறது வந்து ரொம்ப ஆசைப்பட்டு ஜாலியாக ஏமாறுறது, இது தெரியாமல் ஏமாறுறது. இப்போ எல்லா பக்கமும் தெரிஞ்சுதான் ஏமாந்துட்டு இருக்காது, எல்லாத்துக்கும் ஏமாந்துட்டு இருக்கும். அந்த பியர் எனக்கு ரொம்ப பிடிக்கும், கலர் மாறிக்கிட்டே இருக்கும். அந்த பிரபுதேவா ஒரு பாட்டு இருக்கும், எனவே வினிகளை மூடிக்கொண்டு, அதில் அந்த அவங்க புடவை கலர் மாறும் பார்த்தீங்களா, அது மாதிரி இந்த பியரோட கலர் மாறிக்கிட்டே இருக்காங்க, பார்க்க நல்லா இருக்கும், எல்இடி லைட் மாதிரி. நெக்ஸ்ட் என்னடா, துணி சோப்பு சர்ஃபெக்சல் ஆடு ஒன்று இருக்கும். இதில் வந்து அந்த ஒரு சின்ன பையன் வருவான், அவனுக்காக தான் இதை ஏற்றுறேன். அவன் பண்ணுற சேட்டை கொண்டு பாருங்க, பயங்கரமாக ஸ்கோரிங் போடுவான். பார்த்துக்கலாம். பார்த்தீங்களா, சொன்னனால எப்படி ஃபில்டர் போடுறோம் அந்த பிள்ளைகிட்ட வந்து, அது வந்து அந்த அப்படி அந்த கட்டுறதுலே அப்படி கட்டுறோம், அந்த மாதிரி இருக்கணும் கட்டுங்கிறது. இந்த பிள்ளைய பார்த்த வேணிக்கே கட்டுறான் பாருங்க, அது எனக்கு அந்த ஃபீல் அப்பயே வந்துச்சு. நான் சின்ன வயசாக பார்க்கும்போது இவன் வந்து அந்த பிள்ளைகிட்ட சீன் போகிறதுக்காகவே இதை பண்ணுறான் போல அப்படின்னு. ஃபிட்டிங் மைண்டே இல்லை அவனுக்கு, அந்த பிள்ளையை கரெக்ட் பண்ணுறதுக்காக தான் பண்ணான். ஒரு எனக்கு பர்சனலாக பிடிச்ச ஒரு ஆடு இது. நெக்ஸ்ட் என்னடா, வோடாஃபோன் ஆட் சார். வோடாஃபோன் வாழ்க்கை ரொம்ப நல்லா போயிட்டு இருந்தது. எப்போ தெரியுமா, ஐபிஎல் போடும் போதும் இந்த வோடாஃபோன் ஆட் அதுக்கப்புறம் வரும்போது தான் ரொம்ப அழகாக போயிட்டு இருந்த நாட்கள். வோடாஃபோன் பொம்மை அந்த அப்போ பார்க்கும்போது, இப்போ அந்த ஆடை பார்க்கும்போது எனக்கு அது அர்த்தங்கள் புரியுது, அவங்க என்ன சொல்ல வருது அந்த பொம்மைலாங்கிறது. அது ஒரு ஆள் வருவான், அவன் வந்து பார்ப்பான், ஓகே நல்லா இருக்கு இந்த பையன், ஓகே அப்படின்பான். ஃபைண்ட் அ பார்ட்னர் இன் இன்டர்நெட் அப்படிங்கிறது, கேம்ஸ் விளாட்றது,
ஃபைண்ட் ஜாப்னு ஒன்று இருக்கும், அது சூப்பராக இருந்துச்சு. எனக்கு ஒரு கல்டாபிள்டம் இருக்க எல்லா பொம்மையும் சேர்ந்து அப்படியே டப்புன்னு அடிக்கும். ஃபர்ஸ்ட் அது விடுறதுக்கு முன்னாடி எந்த பிளேஸ்ன்னு கேட்கும், நடு சென்டர் ஆஃபீஸ்ன்னு சொல்லுவேன். அவங்கள போய் அழகாக உட்காந்துச்சுக்கணும். அந்த இடத்துல ஃபைண்ட் ஜாப் வித் இன்டர்நெட் ஹெல்ப் ஆஃப் வோடஃபோன், நாக்கிலே குங்குமப்பூ, நாக்கிலே கேசரி அப்பெல்லாம் போட்டுட்டு இருக்காங்க. அப்போ வந்து நாங்கள் எந்திரிக்க கூட மாட்டோம். விளம்பரம் போடுறதே ஒன்று கடிச்சிட்டு வரதுக்கோ இல்லை சாப்பிட்றதுக்கோ இல்லை கடைக்கடைக்கு போயிட்டு வரதுக்கோ தான் போடுறாங்க. ஆனால் அதுக்கே நம்ம எந்திரிக்க மாட்டோம். இந்த விளம்பரம் பார்க்கறதுக்காகவே கொஞ்சம் உட்காந்துருப்போம். அடுத்து ஐபிஎல் போட்டால் அதுக்கும் உட்காந்துருப்போம், நவரவும் மாட்டோம், அப்படியே உட்காந்துருப்போம். தி பெஸ்ட் ஆடுன்னா நான் இதுதான் சொல்லுவேன், வோடஃபோன் ஆட் தான் சொல்லுவேன். இன்னும் நிறையா இது அவன் எடுத்துகிட்டு வந்திருக்கான். இதுவும் பாட்டு போடுற மாதிரி தான் இருக்கும் போல. நான் போடுற எல்லா வீடியோமே பாட்டு போடுற மாதிரி தான் இருக்குது. அடுத்தடுத்த பாட்ஸ் போயிட்டே இருக்குது. அவன் எடுத்துகிட்டு வந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே சூப்பராக இருக்குது. தேங்க்ஸ்டா. அவன்கிட்ட பேசுறீங்களா? பேசுங்க. பகுத் குஷி சார், பகுத் குஷி. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என்னோடய கலெக்ஷன்ஸ் எல்லாம் எடுத்து சொன்னார். ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எனக்கு. பாரு, பாட்டுக்கு உங்கள் சப்போர்ட்டை கொடுங்க. வரேன் சார். ஹலோ சார். பேசிட்டிங்களா? ஓகே, தேங்க்ஸ். நீங்கள் இவ்வளோ நேரம் எவ்வளோ நேரம் ஆச்சுன்னு எனக்கு தெரில. பார்த்துருந்தீங்க, ரொம்ப நன்றி. அடுத்த வாட்டி போடும் போதும் இதே சப்போர்ட் கொடுங்க. இன்னும் நிறைய மெமரிஸாக உங்களுக்கு நான் கொடுக்குறேன். அவ்வளோதான், போயிட்டு வாங்க. டாடா.